சார். ஸோ இது வந்து 2022ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்க அனுப்பியிருந்தீங்க. அது சார். பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிட்டோம். இது என்ன எஸ். சொல்யூஷன் எப்படி வந்தது? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் காமனா கேட்டானா, நீங்க வந்து கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணி போடலாம். கரெக்ட்டா? கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணி போடலாம். சரிங்களா? சார். இல்லன்னா உனக்கு பிடிக்கும்னா ரேங்க் கார்லேஷன் கூட போடலாம். பாயிண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்கறான் தவிர பெருசா இல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் தான் கேட்கறான். அப்படி கேட்டா நீங்க ரேங்க் கார்லேஷன் கூட அப்ளை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணி இதுதான் கரெக்டான மெத்தட். சரிங்களா? சரி சார். ஸோ அடுத்தது என்னமோ குடுத்துக்கிறான். இது எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா குடுத்துக்கிறான். அனலைஸ் ஆஃப் த கார்லேஷன் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் சொல்லிக்கிறான். என்னது? ஒரு பாயிண்ட் குடுத்துக்கிறான். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் குடுத்துக்கிறான். சரிங்களா? சரி சார். அதுல எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 2 ஈக்குவேஷன் இருக்குது. அப்ப 2 ஈக்குவேஷன் என்ன மீனிங்? எக்ஸ் ஆன் ஒய் ஒன்னு இருக்கும், ஒய் ஆன் எக்ஸ்னு ஒன்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? சார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் ஆன் ஒய், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபார்மேட் தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஃபார்மேட் தான். எது எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஐடியா சொன்னோம். PYX PXYன்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். அதோட கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. சார். அதுக்கு ஒரு ரூல் சொல்றான். ஒன்னு ரெண்டுமே கிரேட்டர் than 0 இருக்கணும், ஆர் ரெண்டுமே லெஸ் than 0 இருக்கணும். சரிங்களா? ஆப்போசிட் சைன்ல இருக்காதுங்கிறான். கரெக்ட்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைன்ல இருக்காதுங்கிறான். ரெண்டுமே கிரேட்டர் than 0 ஆர் ரெண்டுமே லெஸ் than 0 இருக்கும். இல்லைன்னா என்னவா இருக்கணும்? ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ல இருக்க பாசிபிள் இல்லைங்கிறான். இது லெஸ் than 0வோ, இது கிரேட்டர் than 0வோ, ஆர் இது கிரேட்டர் than 0வோ, இது லெஸ் than 0வோ இருக்காது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ரெண்டுமே சேம் சைனா தான் இருக்கும். ஒன்னு பிளஸ் பிளஸா இருக்கும், இல்ல மைனஸ் மைனஸா இருக்கும். ஓகே சார். ஓகே. சோ அடுத்தது வந்து bxy byx இதனோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். bxy என்ன கிடைக்கும்? r into sigma x divided by sigma y ன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். byx என்ன கொடுத்துக்கிறேன்? r into sigma y divided by sigma x ன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. bxy byx இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? r into sigma x sigma y into r into sigma y divided by sigma x. கரெக்டாப்பா? இந்த ஃபார்முலா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கொடுத்திருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் கட் ஆயிரும், இந்த டேர்ம் கட் ஆயிரும். r into r என்ன? r square. r squared equal to bxy byx. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப இதுல இருந்து r ஓட வேல்யூ தெரிஞ்சிரும். r ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப், அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்னு வந்தாவே என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கணும். bxy byx. இது ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு r ஓட வேல்யூ தெரியும். லைஸ் பிட்வீன் என்ன? -1 less than or equal to r less than or equal to 1 தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரெண்டு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இதனோட மல்டிப்ளிகேஷன் என்னதான் இருக்கணும்? இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் எப்படி தான் இருக்குங்கறாங்க? கண்டிப்பா இந்த ரேஞ்சில தான் இருக்கும். மைனஸ் வேல்யூ வராது. மைனஸ் வேல்யூ இது வர சான்ஸ் இல்ல. ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்குது. மைனஸ் வேல்யூ வராது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் வேல்யூ தான் வரும். எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ் வராது. 0 less than or equal to bxy byx is less than or equal to 1. இதுதான் கண்டிஷன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இதுக்குள்ள தான் இருக்கும். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா bxyயும் byxயும் மல்டிப்ளிகேஷன் என்னவா இருக்க கூடாதுங்கறாங்க? கிரேட்டர் தென் 1 இருக்க கூடாதுங்கறாங்க. ஓகே. புரியுதுங்களா? அப்ப கண்டிப்பா இது 0 பாயிண்ட் சம்திங் இருந்ததுன்னா இது சப்போஸ் 1 பாயிண்ட் குள்ள தான் இருக்கும். தவிர இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆக கூடாது? 1 கிரேட்டர் தான ஆக கூடாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1ன்னு ஆயிரும். கரெக்ட்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1ன்னு ஆயிரும். அப்ப இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் 1 வந்து டெசிமல் 0.1ன்னு வந்ததுன்னா இது ரொம்ப பெருசாலாம் போகாது. மேபி 1.1 1.2 குள்ள தான் இருக்கும். பெரிய நம்பரா போகாது. சரிங்களா? சப்போஸ் 1.5 ன்னு போட்டாவே எவ்வளவு கிடைக்குது? 0.5 மல்டிப்ளை பண்ணா மேபி 0.75 வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க 2 போட்டீங்கன்னா ரொம்ப பெருசாயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? சொல்லிக்கிறதாங்க என்னது? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக தான் வந்திருக்கு தவிர கிரேட்டர் தென் 1ன்னு வரவே வராது. பாத்துக்கோங்க. தட் இஸ் a very important point. சார். லெஸ் தென் 1. ஓகே சார்.
அதான் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 அல்லது 0வா தான் இருக்கணும். இல்லைன்னா வேலையே கிடையாது. அப்ப என்னென்ன கண்டிஷன் குடுத்துக்கிறேன்? இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அண்ட் ஆ. இந்த கண்டிஷன் ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். இப்ப சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சொல்ற கண்டிஷன் என்னன்னா, ரிலேஷன் பிட்வீன் இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்க. இது ஆ சாதாரண சார். விஷயம் எல்லாமே 2 மார்க், 1 மார்க்ல கேட்பாங்க. இல்லைன்னா உனக்கு வந்து இப்ப போற ப்ராப்ளத்துக்கு அப்ளை ஆகுது. ரிலேஷன் பிட்வீன் அ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே? வேணா நோட் பண்ணிக்கங்க. நான் இங்க எழுத முடியல. நீங்க எழுதிக்கங்க. ஆ இது சரி எல்லா சார். கான்செப்ட் என்னது? ரிலேஷன் பிட்வீன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரெக்ரெஷன் டிகிரிஸ். கோஎஃபிஷியன்ட். ஓகே? இது என்னாச்சு புரிஞ்சுதுங்களா? இப்ப சொல்ற பாயிண்ட் ஓகே தானே? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தானே இருக்கிறீங்க? ஓகே சார். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஆரோட வேல்யூ நெகட்டிவோ பாசிட்டிவோ இங்க என்ன நடக்கும்? இது எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி எக்ஸ் ஒய் பி ஒய் எக்ஸ்னு எடுக்கிறீங்க. பட் ஆ. ஆர் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வரப்போகுது. அப்ப ஆ. ஆர் வந்து எப்ப பாசிட்டிவ் எடுப்பீங்க, எப்ப நெகட்டிவ் வேல்யூ எடுப்பீங்க இந்த வேல்யூல இருந்து இப்படி இருக்கும்போது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? மேல வாங்க. ரெண்டுக்கும் சேம் சைன் தான் வரும். இங்க பாருங்க இந்த கிரீன் கலர் என்னது? ரெண்டுக்கும் என்ன சைன் வரும்? சேம் சைன் தான் வரும். கரெக்ட்டுங்களா? சார். அப்ப எப்பயுமே கிரேட்டர் than 0 இருந்ததுன்னா ரெகரேஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே கிரேட்டர் than 0 இருந்ததுன்னா ஆர் ஓட வேல்யூ என்ன பாசிட்டிவ். ரெண்டுமே லெஸ் than 0 இருந்தா இஸ் அ நெகட்டிவ். அப்படின்னா மீனிங் என்ன? ஆர் ஓட பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறீங்கன்னா பிஎக்ஸ்ஒய்யும் பிஒய்எக்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்க? கிரேட்டர் than 0 இருக்கணுங்கிறாங்க. ஆர் சார். ஓட நெகட்டிவ் வேல்யூ இருக்குதுன்னா பிஎக்ஸ்ஒய்யும் பிஒய்எக்ஸும் என்னவா இருக்கணுங்கிறாங்க? லெஸ் than 0 இருக்கணுங்க. திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போ வந்து ஆறு பாசிட்டிவ் செலக்ட் பண்ண ரெகரேஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்ததுன்னா பாசிட்டிவ். ரெகரேஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா ஆர் இஸ் நெகட்டிவ். இஸ் கிளியர் திஸ் ஓகே. பாயிண்ட்? சார். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இது. இது எதுக்குங்க சார் இப்ப சொல்றீங்க? எதுக்கு சொல்றேன்னா இது எல்லா ரூலும் அப்ளை பண்ற மாதிரி தான் இந்த ஈக்குவேஷனை எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. அப்படின்னா என்ன? இந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க வேணும். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து நான் எக்ஸ் ஆன் ஒய் மாத்திரன்னு வச்சுக்குவேன். இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஆன் ஒய் மாத்திரம்னா எப்படி எடுக்கணும்? நான் 3x ஈக்குவல் டு 26 மைனஸ் 2y. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 26 டிவைட் பை 3 மைனஸ் 2 பை 3 ஒய்ன்னு எழுதலாம். கரெக்டாப்பா? இப்போ இது எது bxy? இந்த வேல்யூ வருது பாத்தியா? y யோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாத்தீங்களா? இந்த வேல்யூ தான் நம்மளுடைய வேல்யூ என்ன? bxy. bxy ஈக்குவல் டு மைனஸ் 2 பை 3 மைனஸ் 2 பை 3. அப்போ கண்டிப்பா இது என்ன வேல்யூ வந்துருச்சு? இது நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. சார். அப்ப இன்னொரு வேல்யூ என்னதான் வர வேணும்? நான் சொன்ன மீனிங் புரியுதா? ஒன்னு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு, இன்னொன்னு கண்டிப்பா என்னதான் வர வேணும்? அன்லைன் பண்ற பாயிண்ட் புரியுதாப்பா? ஒன்னு நெகட்டிவ் வேல்யூ வந்து இன்னொன்னு என்னதான் வரணும்? நெகட்டிவ். சேம் தான் சார். அப்ப இதை எடுங்க. இப்ப வந்து இது என்னது? 1 வந்து x on y ன்னு எடுத்துட்டேன். இதை வந்து என்ன பண்ண போறோம்? y on x ன்னு எடுக்க போறேன். இது 6x plus y equal to எவ்வளவு கிடைக்குது? 31 கிடைக்குது. கரெக்டாப்பா? சார். அப்ப y equal to என்ன கிடைக்குது? 31 minus 6x ன்னு கிடைக்குது. கரெக்டாப்பா? சார். இப்ப என்ன கிடைக்குது? x on y equal to also இது வந்து y on x. இது வந்து y on x. கரெக்ட்டுங்களா? pyx equal to எவ்வளவு கிடைக்குது? minus 6 கிடைக்குது. ஓகே, இப்ப பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே மைனஸ் வந்துருச்சு. ஒரு கண்டிஷன் ஓவர். இன்னொரு கண்டிஷன் என்ன வேணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? லெஸ் than or equal to கண்டிஷன் கிடைக்கணும். என்ன கண்டிஷன்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வேல்யூ வரணும்னு சொல்லிக்கிறேன். எய்தர் 0 இருக்கலாம் ஆர் 1க்குள்ள இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாக்குறீங்க. இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு. மைனஸ் 2 பை 3 இன்ட்டு மைனஸ் 6 எவ்வளவு கிடைக்குது? இதையும் கட் பண்ண எவ்வளவு? 2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? பிளஸ். 2 இன்ட்டு 2 என்ன? 4. அப்ப கரெக்டா? கிரேட்டர் தென் 1 வந்துருச்சு. சார். அப்ப இஸ் ராங். இஸ் ராங். அப்படின்னா மீனிங் என்ன? மாத்தி எடுங்க. மாத்தி எடுங்க. அப்படின்னா என்னது? இது வந்து எக்ஸ் ஆன் ஒய் கிடையாது. இது வந்து என்னது? y on x எடுங்க. இது வந்து x on y ன்னு எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்படியே எடுத்து போட்டு பார்ப்போமே. அப்ப இது ராங் இல்ல. சரி, நான் ராங் அழைச்சிட்டேன். சரி சரி, நீ சொன்ன மாதிரி நான் வந்து y on x வந்து x on y ன்னு எடுக்கிறேன். அப்படி என்ன கிடைக்கும்? இது வந்து 31. சரி, நீங்க என்ன சொன்னீங்க?
ஒய்யான்னு எடுத்தா தான் தப்பா வருது. நான் மாத்தி எடுக்கணும். அப்ப எக்ஸ் ஆன் ஒய் எடுக்கலாம்ல? அப்ப ஆ சார் 6x ஈக்குவல் டு 31 மைனஸ் ஒய். அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 31 டிவைட் பை 6 மைனஸ் 1 பை 6 ஒய். கரெக்டாப்பா? ஆ சார் இப்ப என்ன கிடைக்குது கண்ணு? இப்ப என்ன கிடைக்குது? கோஎஃபிஷியன்ட் என்ன? இதனோட கோஎஃபிஷியன்ட் x ஆன் y கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் 1 பை 6. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆ b சார் xy ஈக்குவல் என்ன கிடைக்குது? மைனஸ் 1 பை 6. கரெக்டாப்பா? ஆ சார் புரியலன்னா கேட்டுக்குங்க. நோட் பண்ணிக்கங்க. அப்படியே சைடுல கொஞ்சம் வேகமா போறோம். நோட் பண்ணாத விட்டுறாதீங்க. ஆ ஏன்னா சார் வீடியோ தான் கிடைக்கும். இதனோட நோட்ஸ் அழைச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. இது அலைஞ்சிரும். ஓகே ஓகே சரி சார் இல்ல வீடியோல இருக்கும். வீடியோல இருக்கும். இது எல்லாமே வீடியோல இருக்கும். வீடியோல இருந்து நோட் பண்ணிக்கங்க. சரி சார் சார் இப்போ இத வந்து நான் x ஆன் y ன்னு எடுத்துக்கிறோம். y ஆன் x ன்னு மாத்திட்டேனா? மாத்தி எடுத்துட்டீங்களா? இத வந்து என்ன எடுத்துட்டேன்? x ஆன் y ன்னு எடுத்துட்டேன். இத வந்து என்ன எடுக்க போறேன்? y ஆன் x ன்னு எடுக்க போறேன். y ஆன் x. யார? 3x 3x plus 2y equal to 26. equal to 26. அப்ப என்ன நடக்கும்? y ஆன் x இருக்கணும்ல? அப்ப 2y equal to 26 minus 3xங்களா? 3x. அப்ப y equal என்ன கிடைக்குது? 26 minus 26 3 by 2x. கரெக்டாப்பா? சார் சொல்றேன் கண்ணு. என்ன நடக்குது சொல்றேன் கண்ணு. சொல்லுங்க. சார் இது 26 minus pxy கண்டுபிடிச்சது. இது என்னது? pyx. கரெக்ட்டுங்களா? இந்த வேல்யூ என்னது? pyx. pyx நோட வேல்யூ என்ன? minus 3 by 2. கரெக்டாப்பா? சார் இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுமே மைனஸ் வேல்யூவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸா? ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து என்ன செக் பண்ணனும்? 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கணும். செக் பண்ணுங்க. pxy byx equal to minus 1 by 6 into minus 3 by 2. அப்ப என்ன கிடைக்குது? மைனஸ் மைனஸ் பிளஸ். இதையும் கட் பண்ணா 2. அப்ப என்ன கிடைக்குது? 1 by 4. அப்ப என்ன கிடைக்குது? 0.25. அப்பாடா, நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஒரு வழியா. சரிங்களா? அப்ப நம்ம ப்ராப்ளம் x on y and y on x கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாடா கண்ணு? சார் சரி, இப்ப அடுத்து ஒரு என்ன? இந்த என்ன கேக்குற கடைசி क्वेश्चनோட ஆன்சர் தான் இப்ப கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம்? correlation coefficient between x and y. correlation coefficient between x and y. போட்டுலாமா? சார் போட்டுருங்க. x and y என்னது? இப்பதான் ஃபார்முலா போட்டுருக்கோம்ல. ஃபார்முலா என்னது? r squared equal to என்ன? r squared equal to plus r equal to plus or minus root of pxy byx. அப்ப இப்பதான் போட்டோம்ல, plus or minus root of எவ்வளவு கிடைச்சது? minus 1 by 6 into minus 3 by 2. அப்ப என்னாச்சு? இதுன்னு கட்டாச்சு. இது 2 கிடைச்சது. equal to plus or minus root of 1 by 2 whole square. அப்ப என்ன கிடைக்குது? plus or minus 1 by 2. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கணுமா நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணுமா என்ன சொன்னேன்? ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் வேல்யூ எடு, ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் வேல்யூ எடு. அப்ப r ஓட வேல்யூ என்ன? minus 1 by 2. அப்ப minus 0.5 தான் இதனோட r ஓட வேல்யூ. minus 0.5 தான் இது r ஓட வேல்யூ. இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா? ஒரு போட்டோ பார்த்தா தெரியுங்க சார். இப்போ டவுட் எதுவும் இல்லை சார். ஒர்க் பண்றது புரியுது சார். புரியுது இல்ல? சார் சரி, இப்போ நான் கடைசி கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இது லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. இது இருக்குதுல, இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. இந்த ஈக்குவேஷன் மட்டும் நோட் பண்ணி நான் கீழே சால்வ் பண்ணி காட்டுறேன். 3x plus 2y equal to 26 சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சொல்றேன் பாத்துங்க. 3x plus 2y equal to 26. சார் அடுத்தது என்ன சொல்றாங்க? 3x plus 2y equal to 26. அடுத்தது 6x plus y equal to 31. 6x plus y. 6x plus y equal to 31. 31 சார். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுதா தம்பி? லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது? உங்களுடைய கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இங்க நான் சொல்லி கொடுக்குற பாத்துங்க. இங்க என்ன இருக்குது? இங்க 3 இருக்குது. இங்க என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் போட்டு எல்லாமே 0 ஆயிடுது.
அப்ப என்ன இது சார் இது 2 மல்டிப்ளை இது 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார் 1 into 2 என்ன கிடைக்கும்? 2 மல்டிப்ளை இது ஃபுல்லாவே 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 6x plus 4y equal equal to to 52. சூப்பர். அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கங்க. y equal to 31. சார் 6y plus y equal to 31. 31. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி ராயல் பிளஸ் பண்ணதா சைன் மாத்த போறீங்க. மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்ப என்ன நடக்கும்? 6x minus 6x கேன்சல் ஆயிடும். 3 என்ன நடக்கும்? 3y is equal to 52. 3y சார் எவ்வளவுப்பா? 3y சார் 3y equal to இது எவ்வளவு கிடைக்குது? 21 சார் 21. வெரி குட். அப்போ y equal to எவ்வளவு கிடைக்குது? 7. 7 சார் 7. அந்த y equal to 7 1லயோ இல்ல 2லயோ நீங்க சப்மிட் பண்ணி கூட போட்டுக்கலாம். 1ல போடுங்க நம்ம ஈஸியா இருக்கு நினைக்கிறேன். சார் 6x plus 7 equal to 31. கரெக்ட்டுங்களா? அப்ப 6x equal to 31 minus 7. 6x equal to 20. 4 சார் x equal to 4. x equal to 4. வெரி குட் வா. அவ்வளவுதான் மீன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல இது மீன். ஓகே சார் ஓகேங்களா? ஓகே. செகண்ட் क्वेश्चन முடிஞ்சதுங்களா? சாரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சது. செகண்ட் क्वेश्चन. இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் y ன்னு கொடுத்துக்கறாங்க. இங்க சிக்மா x ன்னு ஒரு வேல்யூ மிஸ் பண்ணிக்கிறாங்க. அது சிக்மா x வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அவங்க சிக்மா x கொடுக்கல. அதனால இத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த क्वेश्चन ராங். செகண்ட் क्वेश्चन ராங். சரிங்களா? சிக்மா x கொடுத்துக்கறானா? ஓ மேல கொடுத்துக்கறான் பாரு. வேரியன்ஸ் வந்து 1 ன்னு மேல கொடுத்துக்கறான். ஓகே கொடுத்துக்கறான். சூப்பர் வெரி குட். அப்ப சிக்மா x க்குனா என்னது? சிக்மா x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 ன்னு கொடுத்துக்கறான். அப்ப சிக்மா x இஸ் ஆல்சோ 1. கரெக்ட்டுங்களா? சார் அப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? அப்ப சிக்மா y கண்டுபிடிக்க சொல்றான். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா எழுதுறோம் பாத்துங்க. என்ன ஃபார்முலாப்பா? pyx. pyx என்ன ஃபார்முலா? r into சிக்மா y divided by சிக்மா x. கரெக்ட்டா கண்ணு? சார் pyx ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். pyx ஓட வேல்யூ என்ன? -3/2. ஓ சூப்பர். வெரி குட். அப்ப -3/2 ஈக்குவல் டு r. r ஓட வேல்யூ என்ன? -0.0. அதாவது 1/2 ன்னு போடலாம். 1/2 ன்னு போடுறது கரெக்ட்டா இருக்கனால 1/2 ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டா? சிக்மா y தெரியாது. சிக்மா x கொடுத்துட்டா 1 ன்னு கொடுத்துட்டான். சிக்மா x 1 ன்னு கொடுத்துட்டான். கரெக்ட்டாப்பா? இப்ப பாத்தீங்களா ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது பிளஸ் ஆயிடும். இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிடும். இந்த 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்னாச்சு? ரிமைனிங் யார் இருக்கா? சிக்மா y ஈக்குவல் டு எவ்வளவு இருக்குது? 3. ஓகே இதுதான் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். இத 13 மார்க்ல கேட்டுக்கறான். ஐடியா புரியுதுங்களா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். ஒரு தடவை போட்டு பார்த்தா தெரியும் சார். சரி ஒரு தடவை போட்டு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்க போறேன். ஒரு 10 நிமிஷம். ஒரு क्वेश्चन நான் இங்க கொடுக்குறேன். வேற क्वेश्चन கொடுக்குறேன். இது கேட்ட क्वेश्चन தான். நிறைய டைம் கேட்ட क्वेश्चन தான். இத கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க போட போறீங்க. சரிங்களா? சேம் ஐடியா 2 ரெக்ரெஷன் லைன் கொடுத்துட்டான். 2 ரெக்ரெஷன் லைன்ஸ் கொடுத்துட்டான். என்னென்ன லைன் கொடுத்துறேன் பாத்துக்கங்க. 8x minus 10y plus 66 equal to 0. 40x minus 18y minus 214 equal to 0. Sigma x squared equal to 9. First question. Find mean x bar and y bar. Mean இதுக்கு பேர் என்ன? மீன் கண்டுபிடிக்க சொல்றான். Second question கேக்குறான் சிக்மா y கேக்குறான். சிக்மா y கேக்குறான். அப்ப ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து என்ன கேக்குறான்? வேரியன்ஸ் கேக்குறான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேக்குறான். அதை செக் பண்ணிக்கங்க. வேரியன்ஸ் கேக்குறான்னு நினைக்கிறேன். கரெக்டாப்பா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டுக்கறானா? சரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேக்குறாங்க. வேரியன்ஸ்னா ஸ்கொயர் பண்ணனும். அதுக்காக போனேன். வேரியன்ஸ்ல என்ன பண்ணனும்? ஸ்கொயர் பண்ணனும். வேரியன்ஸ் கேக்கல. அத பாத்துங்க. இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கரெக்ட்டுங்களா? சப்போஸ் வேரியன்ஸ் கேட்டிருந்தானே என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் பண்ணிருப்பீங்க. வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 9 போடணும். அத மறந்துடாதீங்க. மார்க் போயிடும். இது என்னது? இது வேரியன்ஸ். அவன் வேரியன்ஸ் கேக்குறானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேக்குறானா பாத்துக்கங்க. ஒரு சில டைம் மட்டும் வேரியன்ஸ்னு கேட்டிருப்போம். சரிங்களா? அப்ப இங்க கொடுத்த வேல்யூ என்னன்னு பாருங்க. நாங்க கொடுத்த வேல்யூ என்னங்கற வேரியன்ஸ் கொடுத்துக்கறானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கறானா? இங்க பாருங்க. இது வேரியன்ஸா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா? வேரியேஷன் சார்.
வேரியன்ஸ். அப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3. சரிங்களா? ஆ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கண்டுபிடிச்சா என்னது? ரூட் 3. எடுத்து போடணும். ஆ 3. சூப்பர்ப்பா. அது பரவால்ல. வெரி குட் ஐடியா. சரி இப்ப தேர்ட் கொஸ்டின் என்ன? தேர்ட் கொஸ்டின் வந்து ஆர் கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் கொஸ்டின் ஆர் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான் என்ன. சரிங்களா? இப்ப ஈக்குவேஷன் ஆ. எழுதிக்கங்க. நான் சொன்னது கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு சொல்லிக்கிறீங்க. நீங்களே பொறுமையா எழுதிக்க ஆன்சர் போட்டு எனக்கு அனுப்புப்பா.